அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மனிதன் ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கிறான், அந்த பிறவி எடுத்ததற்கான காரணங்களை அந்த மனிதன் எப்போ தெரிஞ்சுக்கிறணும்னு முற்பட ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்சார பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் மனிதன், அந்த நிலையில தான் மனிதன் பிறந்து வளர்ந்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த சம்சார பந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோமே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆத்மா இந்த உலகத்தில் பூமியில் வசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட உடல், அதற்கு ஒரு மனம், இந்த ரெண்டையும் எடுத்துட்டு இந்த ஆத்மா இந்த பூமியில் வசிக்குது. இந்த வசிப்பிடம், இந்த பூமி அப்படின்ற வசிப்பிடத்துல அந்த உடலும் மனமும் இயர்ந்து வாழ்வதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனின் கண்களுக்கு முன்னால் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் அந்த மனிதன் அடைய முற்படுகிறான். ஏதாவது மேலே அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது தன்னுடையதாக்கிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி நம்ம குழந்தையா பிறந்ததுல இருந்து கடைசி மூச்சு சாக போகிற வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலவும் அல்லது மற்றவர்கள் மேலேயும், அல்லது மற்றவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வசதி படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி பல எண்ணங்கள், அதை நோக்கி தான் அவர்களுடைய பயணம் இருக்குது. இந்த விஷயங்களில் எல்லாம் எப்போது ஒரு மனிதன் அடைய முற்படுவதற்கு ஆசைப்பட்டு அதை நோக்கி பயணிக்கிறானோ அந்த விஷயங்கள் எல்லாம் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலான மனிதர்கள் அந்த துன்பம் எனக்கு வேணாம், இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? எப்படி ஒரு ரூபாய் நோட்டில் ஃப்ரண்ட் சைடு இருக்கும், பேக் சைடு இருக்கும், நாணயத்தின் 2 பக்கங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகல் இரவு இது எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே இன்பம் துன்பம் அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்குது. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அனைத்து விஷயங்களும் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்பம்னு ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான துன்பம் அப்படின்ற விஷயம் நடந்தே தீரும். அதில் இருந்து யாருனாலையும் தப்பிக்கவே முடியாது. அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அடைஞ்சு அவர்கள் இன்பம் அடையும் நினைக்கிறாங்களோ கூடவே அதற்கான துன்பத்தையும் அடைவதற்கு தான் தயாராகிவிட்டேன் அப்படின்றத அவங்க உணரணும். உணராத பட்சத்தில் அவர்களுக்கு அது மிகப்பெரிய துன்பமாக அமைகிறது. இது நிறைய பேர்த்துக்கு புரிகிறதே கிடையாது. அவர்கள் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கு என்ன செஞ்சேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், எனக்கு மட்டும் இப்படி கஷ்டமாக நடக்குது. இந்த துன்பம் நடப்பதற்கு முன்னால் ஒரு இன்பம்னு ஒன்று நீங்கள் அனுபவிச்சிங்களே, அதை பற்றி ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பிடித்தமான எவ்வளவு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடந்ததோ அந்த அளவிற்கு துன்பமான விஷயங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு கட்டத்திற்கு மேல் மனிதன் ஏதோ ஒரு இடத்துல அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில் ஏன் இப்படி நான் கொஞ்ச நேரம் இன்பமாக இருக்கிறேன், அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரே துன்பமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினச்சி பார்த்தாக்க அந்த இன்பமான நிகழ்வுகள் அவங்க மனசில் இருக்காது. அவங்க எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்களோ அதை மட்டுமே நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
அதனால் அவங்களுக்கு துன்பமான நிகழ்வுகளை பற்றின ஒரு எண்ணங்களே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், துன்பமாகவே இருக்கிறேன் அப்படின்ட்டே தான் இருக்கிறாங்களே தவிர துன்பம் மட்டுமே யாருக்கும் கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக இன்பம் என்பது வந்தே தீரும். மன மகிழ்ச்சி என்பது வந்தே தீரும். எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி வருதோ அந்த அளவுக்கு துன்பம் இருக்கும். எந்த அளவுக்கு துன்பம் இருக்குதோ அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். இது நடந்தே தீரும். இப்போ இத முதல்ல மனிதர்களாகிய நாம் அனைவரும் புரிஞ்சுக்கிறணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நான் எதிர்பார்த்து அந்த செயலை செய்யும்போது எந்த அளவுக்கு துன்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலை நம்ம வந்துட்டோம்னா அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அடைகிறோம். இது பண்ண எனக்கு பிரச்சனை வரும், எனக்கு மனம் துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தே தீரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நாம் சமாளிக்கக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இன்பத்தையும் துன்பத்தையும் தொடர்ந்து மாறி 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 அனுபவித்தவர்கள் ஏன் இந்த நிகழ்வு எனக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கேன், அப்புறம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்புறம் கொஞ்ச நாள் சந்தோஷப்படுறேன், அப்புறம் திரும்ப கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்குது? அப்போ எனக்கு இன்பம் மட்டுமே தரக்கூடிய செயல்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லையா? நான் எது செஞ்சாலும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கேன், அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் துன்பப்படுறேன். எனக்கு வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாதா அப்படின்னு எப்போ ஒரு மனிதன் யோசிக்க நினைக்கிறாரோ அப்பொழுது அவர்களுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த பூமியில் அவர்கள் பிறந்து அவர்கள் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும், இந்த உடல், இந்த மனம் அப்படின்ற விஷயத்துல இருந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமாக இந்த உலகில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அப்போ உண்மையில் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அவர் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய நோக்கத்தையும் உள்முகமாக திருப்புகிறார். ஏன்னா வெளியில கேட்டால் யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த தியானமும் உடனே நம்மளுக்கு கை கொடுக்காது. தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம் பண்ணக்கூடிய கால அளவுகளை அதிகம் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா மனம் இந்த வெளி விஷயங்கள் பார்த்தது பூராத்தையும் பார்த்து கேட்டு கேட்டு சலிச்சு போய் ஒரு கட்டத்தில் அமைதியாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த அமைதியானதுக்கு அப்புறம் என்னன்னா அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு குழம்பிய நீர்க்கொட்டையில் மீன் பிடிக்க முடியாதோ அது மாதிரி இந்த உலக ஆசைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது ஆசைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள் மீது ஆசைகள், மனைவி, மக்கள், சுற்றத்தார், பணம், பொருள், சொத்து, நகை அப்படின்னு ஆபரணம், அது ஏகப்பட்ட செல்வ வசதிகள், எதையோ பார்த்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம் இல்லைங்களா? அவைகள் மேல் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானதுன்னு ஒரு முடிவுக்கு நிரந்தரமான இன்பத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த இடம்தான் ஒரு மனிதன் தான் ஏன் பிறந்தேன், அதற்கான காரணம் என்ன, எப்பொழுது அவர்கள் உள்முகமாக தனது நோக்கத்தை திருப்புகிறார்களோ அப்பொழுது
அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே தற்காலிகமானதுன்ற உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னா மனம் அமைதியாக ஆரம்பிச்சிடும். மனம் அமைதியாக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த உடல் எதுக்காக தனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த மனம் எப்படிப்பட்டது, இந்த ஆன்மா எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஆன்மா அப்படின்றது புரிய ஆரம்பித்த உடனே அவர்கள் பிறந்ததற்கு உண்டான நோக்கம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் நித்தமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் தான் வாழ விரும்புகிறேன். இருக்கிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு என்ன வழி? அதற்கு ஒரே வழி, மனம் அமைதியாக எதன் மீதும் ஆசை கொள்ளாமல் அமைதியாக இருக்கு. அவ்வளோதான். இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஜென்மம், இந்த பிறவி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போது இந்த பிறவியில் நான் பிறந்ததற்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.